பிரம்மாஸ்திர கட்டு அவிழ்ந்தது தெரிஞ்சும் ஏன் அனுமன் சங்கிலியில் அடைபட்டு இருந்தார்? வாங்க இந்த கதையை பார்க்கலாம். இத்தனை பேரை இந்த குரங்கு வீழ்த்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சக்தி வாய்ந்ததாக தான் இருக்கும். நம்மளும் வெட்டியாக சண்டை போடாமல் பிரம்மாஸ்திரத்தை ஏவலாம் அப்படின்னு இந்திரஜித்து பிளான் பண்ணி ஏவுறாரு. அனுமன் பிரம்மன் கொடுத்த வரங்கள் இருந்துமே மரியாதை காரணமாக அந்த பிரம்மாஸ்திரத்தை அணைத்து கொண்டு சாய்ந்தார். வீரர்கள் பிரம்மாஸ்திரம் கட்டு இருக்கும்போது வேறு கட்டுகள் கட்டக்கூடாது அப்படிங்கிறத தெரியாமல் அவசரமாக சங்கிலியால் கட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க. அனுமன் அகப்பட்டு விட்டான் அப்படிங்கிறது லங்கா நகரத்துக்கே சந்தோஷம். உறவினர்களை இழந்தவங்க கூட அனுமன் அகப்பட்டு விட்டான்னு தெரிஞ்சதும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அரக்கர்களுடைய குணம் போல. அனுமன் அகப்பட்டு விட்டான் அப்படிங்கிற செய்தி ராவணனுக்கு தெரிய வந்ததும் கவலையோடு இருந்த முகம் கொஞ்சம் நிம்மதி அடைந்தது. அது மட்டுமல்ல, தன் மகன் இந்திரஜித்தை நினைச்சு ஒரே பெருமை. என்னதான் இந்திரஜித் எவ்வளோ வெற்றியை பார்த்தாலும் இந்த வெற்றி ராவணனுக்கு இதயம் உள்ளவரை மறக்காதுன்னு ஒரே சந்தோஷம். ஏன்னா தேவர்கள் ராவணனை அழிக்க பல முயற்சிகள் செய்கிறாங்க. அவங்க முகத்தில் என் மகன் கரிய பூசிட்டான் அப்படின்னு ஒரே பூரிப்பு. இந்திரஜித் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் அப்பப்போ அனுமனை திரும்பி பார்த்துட்டே வர்றாரு. அப்போ அனுமன் முகத்தில் ஒரு மர்ம பார்வை தெரிந்தது. பிரம்மாஸ்திர கட்டு அவிழ்ந்தும் இந்த குரங்கு ஏன் சங்கிலிக்குள் அடைபட்டு இருக்க காரணம் என்ன? மூச்சை இழுத்து விட்டாலே சுற்றி இருக்கிற அரக்கர்கள்லாம் பறந்து போயிடுவாங்க. ஏன் அப்படிங்கிற குழப்பத்தோடு இந்திரஜித் நடந்து வராரு. இதோட மீதி கதையை தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லை சுந்தரகாண்டம் கதை முழுவதும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே பாருங்கள், லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போய் முழு கதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.